தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள அக்பர்பாக் பகுதியில் கிஷ்வா என்ற பெயரில் நகைக்கடை ஒன்று உள்ளது. அங்கு மாஸ்க் மற்றும் தொப்பி அணிந்தபடி உள்ளே சென்ற ஒருவர் கடை உரிமையாளரின் மகனிடம் தனக்கு பிடித்த டிசைனில் நகைகளை காட்ட சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு ஒரு நகையை செலக்ட் செய்ததும் அதற்கு பில் போடுவதற்காக உரிமையாளரின் மகன் கல்லாப்பெட்டி பக்கம் சென்றிருக்கிறார். அப்போது திடீரென உள்ளே நுழைந்த 2 மர்ம நபர்கள் நகைகளை எடுக்க முயன்றனர். தொப்பி மற்றும் ஹெல்மெட் அணிந்திருந்த கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது தொப்பி அணிந்திருந்த நபர் கடை உரிமையாளர் மகனின் கழுத்தில் கத்தியால் குத்தினார். அதன் பிறகு அவரை கீழே படுக்க வைத்துவிட்டு கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நகைகளை தங்களின் பைகளில் அள்ளி போட்டுக் கொண்டு தப்பி ஓடினர். இது தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காயமடைந்த கடை உரிமையாளரின் மகனை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்ட பகலில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி வியாபாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்தும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு எவ்வளவு என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.